ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பிளட் பற்றி பார்க்கலாம். ஸோ பிளட் நம்ம ஹியூமன் பாடியில் இந்த பிளட் தான் வந்து மெயின் சர்க்குலேட்டரி மீடியமாக இருக்குது. அதாவது நம்ம பாடி ஃபுல்லாக பிளட் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு தானே இருக்குது. அதனால தான் இதை நம்ம சர்க்குலேட்டரி மீடியம்னு சொல்கிறோம். அண்ட் இந்த பிளட்டோட கலர் வந்து ரெட் கலர். இட் இஸ் அ ஃப்ளூவிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஃப்ளூவிடுங்கிறது ஃபிசிக்ஸில் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். என்ன? லிக்விட் அண்ட் கேஸ். இதை தான் நம்ம ஃப்ளூவிடுன்னு சொல்கிறோம். டிஷ்யூங்கிறது என்ன? டிஷ்யூ பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். குரூப் ஆஃப் செல்ஸ் விச் பெர்ஃபார்ம் அ சேம் ஃபங்க்ஷன், அது தான் நம்ம டிஷ்யூங்கிறோம். கனெக்டிவ் டிஷ்யூ, அதாவது இந்த டிஷ்யூ வந்து எது கூடயோ ஒரு கனெக்ஷனில் வந்து இருக்குது. இப்போ டுகெதராக பாருங்கள். இப்போ பிளட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகுது. ஸோ பிளட்டில் ஆக்சிஜனும் வந்து கலந்துருக்கும் அண்ட் சில மினரல்ஸும் வந்து விட்டமின்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் பாடி ஃபுல்லாமே சர்க்குலேட் ஆகுது. அண்ட் இது எல்லா ஆர்கன்ஸோடையும் வந்து ஒரு கனெக்ஷனில் இருக்குது. நம்ம பாடி ஃபுல்லாக ஆர்கன்ஸ் தான் இருக்குது. ஸோ பிளட் வந்து சர்க்குலேட் ஆகும்போது எல்லா ஆர்கன்ஸோடையும் ஒரு கனெக்ஷனில் வந்து இருக்குது. இந்த பிளட்டில் சில செல்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. அதனால தான் நம்ம இதை ஃப்ளூவிட் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போது நம்ம ஸ்கின்னை லைட்டாக கட் பண்ணிங்கன்னா பிளட் வரும், விச் இஸ் ரெட் இன் கலர். ஸோ பிளட் வந்து தண்ணியாக இருக்குது, ரெட் கலரில் இருக்குது, இதில் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. பிளட்லேயும் ஒரு சில காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட். பிளட்டில் மொத்தம் 2 காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளூவிட் பிளாஸ்மா. இதுதான் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஃப்ளூவிட் பிளாஸ்மான்னு சொல்கிறோம். அண்ட் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ், அதாவது பிளட்டில் சில செல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. தட் இஸ் பிளட் செல்ஸ் ஆர் கார்பசெல்ஸ். செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கார்பசெல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நம்ம சமைக்கிற போது குழம்புல தண்ணியும் இருக்கும் அண்ட் அது மேலே காய்கறி எல்லாம் மிதந்துட்டுருக்கும். கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து மிதந்துட்டுருக்குது. அதே மாதிரி பிளட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளூவிடாக இருக்கக்கூடிய பிளாஸ்மா அண்ட் அதில் வந்து அந்த காய்கறிக்கு பதிலாக செல்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து இருக்கும். ஸோ பிளட் அப்படிங்கிறது ஃப்ளூவிட் பிளாஸ்மாவும் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பிளட். ஃப்ளூவிட் பிளாஸ்மா பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஃப்ளூவிட் பிளாஸ்மா அப்படிங்கிறது ஸ்லைட்லி அல்கலைனாக இருக்கும். அதாவது நம்ம லைட்டாக பிளட்டை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக சால்ட்டின் டேஸ்ட்டில் இருக்கும், விச் இஸ் ஸ்லைட்லி அல்கலைன். இந்த பிளாஸ்மாவில் நான் செல்லுலார் சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அதாவது நான் செல்லுலார் அப்படின்னா அதுக்கு செல்லே கிடையாது, அந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அபவுட் 55% வந்து பிளட்டில் இருக்குது. அண்ட் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸான ப்ரோட்டீன், குளுக்கோஸ், யூரியா, என்சைம், ஹார்மோன், விட்டமின், மினரல்ஸ் இது எல்லாமே வந்து ஃப்ளூவிட் பிளாஸ்மாவில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு காம்பனண்ட்டுன்னு பார்க்கும்போது ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ், அதாவது பிளட் செல்ஸ் ஆர் கார்பசெல்ஸ். பிளட் செல்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியில் 3 டைப்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்பிசி, செகண்ட் ஒன் டபிள்யூபிசி, தேர்ட் ஒன் பிளட் பிளேட்லெட்ஸ். ஆர்பிசி இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ரெட் பிளட் செல்ஸ், அப்படி இல்லைன்னா ரெட் பிளட் கார்பசெல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், விச் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் எரித்ரோசைட்ஸ். இந்த பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சைட் அப்படின்னா செல்லுன்னு அர்த்தம். எரித்ரோ ஆர்இடின்னு இருக்கு, அப்போ எரித்ரோ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் டபிள்யூபிசி, இதோட ஃபுல் ஃபார்ம் ஒயிட் பிளட் செல்ஸ், அப்படி இல்லைன்னா ஒயிட் பிளட் கார்பசெல்ஸ் ஆர் விச் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் லியூகோசைட்ஸ். லியூகோ அப்படின்னா கலர்லெஸ், இது கலரே கிடையாது. ஒயிட் அப்படிங்கிறது ஒரு கலரே கிடையாது, விச் இஸ் கலர்லெஸ். சைட் அப்படின்னா செல், ஸோ இந்த செல்லுக்கு கலரே இருக்காது, அதனால தான் லியூகோசைட். தேர்ட் ஒன் பிளட் பிளேட்லெட்ஸ், விச் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் த்ரோம்போசைட்ஸ். இப்போ நம்ம இந்த ஒவ்வொன்றத்தை பற்றியும் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டாக ரெட் பிளட் செல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த செல் தான் பிளட்லேயே இருக்கக்கூடிய மோஸ்ட் அபண்டன்ட் செல். பிளட்டில் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளட் பிளேட்லெட்ஸ். இந்த 3ல் ஆர்பிசி தான் வந்து அதிகமாக இருக்குது பிளட்டில். அண்ட் இந்த ஆர்பிசி எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா போன் மேரோவில் இருந்து. போன் மேரோவை நம்ம தமிழில் எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் போனில் ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி டிஷ்யூவாக ஒரு பார்ட் வந்து இருக்குது, அதில் இருந்தால் வந்து இந்த ஆர்பிசி ஃபார்ம் ஆகுது. இந்த ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் வந்து 120 days தான். ஸோ 120 daysக்கு அப்புறம் அந்த செல் வந்து செத்து போயிடும். திரும்ப நியூ செல் வந்து இந்த போன் மேரோவிலேருந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த ஆர்பிசி தான் பிளட்டுக்கு ரெட் கலரை வந்து கொடுக்குது. அண்ட் இந்த பிளட்டில் எந்த பிக்மெண்ட் வந்து இருக்கிறதுனால ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் ஹீமோக்ளோபின். இந்த பிக்மெண்ட்னால தான் ஆர்பிசி வந்து ரெட் கலரில் இருக்குது, பிளட்டும் வந்து ரெட் கலரில் இருக்குது.
மெமிலியனில் இருக்கக்கூடிய ஆர்பிசி மெச்சூர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் செல் ஆர்கனல் அண்ட் நியூக்ளியஸ் வந்து இருக்காது. இந்த ஆர்பிசியோட ஷேப் வந்து பைகான்கேவ் அண்ட் ஷேப்டு. பார்க்கும்போதே தெரியும், செல் வந்து ரவுண்டாக மேலேயும் ஒரு குழி மாதிரி இருக்கும், கீழேயும் ஒரு குழி மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம பைகான்கேவ் அண்ட் டிஷ் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ஆர்பிசியோட ஃபங்க்ஷன் வந்து ஆக்சிஜனை லங்ஸ்லேருந்து டிஷ்யூக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி விடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏன் மெமலியன் ஆர்பிசியில் செல் ஆர்கனல் இல்லை, நியூக்ளியஸ் வந்து இல்லை? இப்போது நியூக்ளியஸ் இல்லாததுனால என்னாச்சு அப்படின்னா இட் வில் மேக் த செல் பைகான்கேவ். பைகான்கேவ் அப்படின்னா இந்த மாதிரி குழி இருந்துச்சு இல்லையா, மேலேயும் கீழேயும், அந்த மாதிரி பைகான்கேவாக ஆக்கி விட்ரும் நியூக்ளியஸ் இல்லாததுனால. அப்படி இருக்கும்போது இந்த ஷேப்பில் நிறையா சர்ஃபேஸ் ஏரியா வந்து இருக்குது ஆக்சிஜன் பைண்டிங்காக. அண்ட் அதர் செல் ஆர்கனல் அப்படின்னு பார்க்கும்போது மைட்டோகாண்ட்ரியா இல்லாததுனால என்ன ஆகுது அப்படின்னா இட் வில் அலோவ் த ஆர்பிசி டு டிரான்ஸ்போர்ட் ஆல் ஆக்சிஜன் டு த டிஷ்யூ. அதாவது ஆர்பிசியை வந்து அலோவ் பண்ணுது எல்லா ஆக்சிஜனையும் டிஷ்யூக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண சொல்லி. ஏன்னா ஆர்பிசியில் நியூக்ளியஸ் இல்லாததுனால ஆக்சிஜன் வந்து பைண்ட் ஆகுது, அங்கே வந்து இன்க்ரீஸ் ஆன சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிறதுனால. ஸோ ஆக்சிஜன் பைண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆக்சிஜனை வந்து எல்லா டிஷ்யூக்குமே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண வைக்குது மைட்டோகாண்ட்ரியா இல்லாததுனால. அண்ட் இன்னொரு செல் ஆர்கனான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு நேரோ கேபிலரிஸ், அதாவது ரொம்ப சின்னதாக அந்த டியூப் வழியாக போகும்போது இட் வில் மேக் அ ஆர்பிசி மோர் ஃப்ளெக்சிபிள். நல்லா ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு நெளிஞ்சு போக வைக்கிறதுக்கு வந்து இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இல்லாதது ஒரு காரணம். நெக்ஸ்ட்டு WBC பற்றி பார்க்கலாம். This WBC is otherwise known as white blood cell or white blood corpuscles which is otherwise known as leukocytes. நம்ம ஆர்பிசியில் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்டான ஹீமோக்ளோபின் இருக்க போய் தான் இந்த ஆர்பிசி பிளட்டுக்கு ரெட் கலர் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த WBCயில் பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் கிடையாது. அப்போது ரெட் கலர் பிக்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால இட் இஸ் கலர்லெஸ். இந்த வேர்டை கவனிங்க, லியூகோசைட்ஸ். சைட்ஸ் அப்படின்னா செல்லுன்னு அர்த்தம். லியூகோ அப்படின்னா கலர்லெஸ், கலரே கிடையாது. அதனால இந்த WBC வந்து ஒயிட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, விச் இஸ் அ கலர்லெஸ் செல். அண்ட் இந்த செல்லில் வந்து நியூக்ளியஸோட ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் அ நியூக்ளியேட்டட் செல். இது எங்கெல்லாம் பார்க்க முடியும்னா போன் மேரோ, ஸ்ப்ளீன், தைமஸ் அண்ட் லிம்ப் நோட்ஸ், இந்த இடத்துலலாம் வந்து பார்க்க முடியும். அண்ட் இந்த WBCயோட மூமெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து அமீபாய்டு மூமெண்ட்டு. அமீபா நம்ம லோவர் கிளாஸில் லேர்ன் பண்ணியிருக்கோம். அண்ட் மூமெண்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரியான மூமெண்ட்டை வந்து இந்த செல் வந்து ஷோ பண்ணுது. நெக்ஸ்ட்டு இந்த WBC அப்படிங்கிறது 2 கேட்டகரிஸில் இருக்குது. ஒன்று கிரானுலோசைட்ஸ், இன்னொன்று வந்து கிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்ஸ்னால் என்ன? கிரானுலோசைட்டில் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசமில் கிரானியூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து இர்ரெகுலராகவும் லோப்டாகவும் இருக்கும். அண்ட் கிரானுலோசைட்ஸ் அப்படிங்கிறது சைட்டோபிளாசமில் வந்து கிரானியூல்ஸே இருக்காது. கிரானுலோசைட்ஸில் இன்னும் 3 தான் இருக்குது. தே ஆர் நியூட்ரோஃபில், பேசோஃபில் அண்ட் ஈசனோஃபில். ஃபஸ்ட் நம்ம நியூட்ரோஃபில் பற்றி பார்க்கலாம். இந்த நியூட்ரோஃபிலோடைய ஷேப் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதோடைய சைஸ் வந்து ரொம்பவே லார்ஜ் இன் சைஸ். இது வந்து WBCயில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த கேட்டகரி தான் நியூட்ரோஃபில். ஓகேவா? அண்ட் இதில் பார்த்திங்கன்னா 2 to 7 லோப்டு நியூக்ளியஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரியான 2லேருந்து 7 வரைக்கும் லோப்டு நியூக்ளியஸ் இருக்கும். அண்ட் டோட்டல் லியூகோசைட்ஸில் வந்து இந்த நியூட்ரோஃபில் தான் வந்து 60 to 65% வந்து இருக்குது. அப்போது அவ்வளோ கண்டென்ட் அதிகமானது வந்து இந்த நியூட்ரோஃபில் தான். இதோட நம்பர் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா எப்போ நம்ம உடம்புக்குள்ள இன்ஃபெக்ஷனோ இன்ஃப்ளமேஷனோ வருதோ அப்போ தான் இந்த WBCயோட ஒன் ஆஃப் த கேட்டகரியான நியூட்ரோஃபில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ஈசனோஃபில். இந்த ஈசனோஃபிலில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா பைலோப்டு 1, 2 இந்த மாதிரி 2 தான் நியூக்ளியஸ் வந்து இருக்கும். அண்ட் டோட்டல் லியூகோசைட்ஸில் வந்து ஒன்லி 2 to 3% ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். அண்ட் இதோட நம்பர் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா எப்போ ஒரு அலர்ஜியோ இல்லை பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷனோ வருதோ அப்போ தான் இதோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இதோட ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா டாக்ஸின்ஸை டீடாக்சிஃபை பண்ணக்கூடியது. அடுத்து தேர்ட் ஒன் பேசோஃபில். பேசோஃபில்ல ஒரு லோப்டு நியூக்ளியஸ் வந்து இருக்குது. அண்ட் டோட்டல் லியூகோசைட்ஸில் 0.5 to 1% ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான் வந்து இந்த பேசோஃபில். அண்ட் இது வந்து ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுது எப்போனா டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். இந்த கிரானுலோசைட் வந்து 2 டைப்ஸில் இருக்குது. ஒன்று வந்து லிம்போசைட், இன்னொன்று வந்து மோனோசைட். லிம்போசைட் அப்படிங்கிறது டோட்டல் லியூகோசைட்ஸில் இது 20 to 25% வந்து இருக்குது.
இது எப்போ ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னா டியூரிங் அ பாக்டீரியல் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன் அப்போ ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி அண்ட் அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணும். நெக்ஸ்ட்டு மோனோசைட். இதுதான் வந்து லியூக்கோசைட்லேயே இருக்கக்கூடிய லார்ஜஸ்டான ஒன் அண்ட் இதோட ஷேப் வந்து அமீபாய்டு. டோட்டல் லியூக்கோசைட்டில் இது 5 to 6% வந்து இருக்குது. அண்ட் திஸ் மோனோசைட் இஸ் அ பாகோசைட்டிக் அண்ட் என்கல்ஃப் பாக்டீரியா. ஃபாரின் பாடிஸ் உள்ளே வருதுன்னு தெரிஞ்சிட்டாலே வந்து அதை என்கல்ஃப் பண்ணிடும். இது என்கல்ஃப் பண்ணி அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பிளட்டில் இருக்கக்கூடிய தேர்ட் டைப் ஆஃப் செல் அப்படின்னு பார்த்தோன்னா விச் இஸ் அ பிளட் பிளேட்லெட்ஸ், அது அதர்வைஸ் கால்ட் அஸ் த்ரோம்போசைட்ஸ். இதோட சைஸ் வந்து ரொம்ப ஸ்மால் இன் சைஸ் தான். இதுக்குமே கலர் வந்து கிடையாது அண்ட் இட் ஹாவ் நோ நியூக்ளியஸ். அப்போது நம்ம ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளட் பிளேட்லெட்ஸ் பார்க்குறதில்ல. இந்த ஆர்பிசிக்கு மட்டும்தான் கலர் இருக்குது, டபிள்யூபிசிக்கும் பிளட் பிளேட்லெட்ஸுக்கும் வந்து கலர் கிடையாது. அண்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டபிள்யூபிசிக்கு மட்டும்தான் நியூக்ளியஸ் இருக்குது. இந்த ஆர்பிசிக்கும் பிளட் பிளேட்லெட்ஸுக்கும் நியூக்ளியஸ் வந்து கிடையாது. அண்ட் இந்த பிளட் பிளேட்லெட்ஸ் பார்த்திங்கன்னா பிளட்டில் வந்து 2,50,000 to 4 lakh வரைக்கும் பிளேட்லெட்ஸ் வந்து இருக்குது இன் பெர் கியூபிக் மில்லிமீட்டர் ஆஃப் பிளட்டில். இதோட லைஃப் ஸ்பேன் வந்து ஜஸ்ட் 8 to 10 days தான். இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா பிளட்டை வந்து கிளாட் பண்ணுறது, அதாவது பிளட்டை வந்து உறைய வைக்கணும். ஏதாச்சும் ஒரு பகுதியில் நமக்கு காயம் ஏற்பட்டு அதில் ரத்தம் வருது அப்படின்னா அதை உறைய வைக்கிறது இந்த பிளட் பிளேட்லெட்ஸோடைய வேலை. நெக்ஸ்ட்டு மோர் டு நோ. இந்த வேர்ட் நீங்கள் ஆஃபன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அனிமியா. அனிமியா அப்படிங்கிறது என்னென்னா ஆர்பிசியோட கவுண்ட் நம்ம பாடியில் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அனிமியா அப்படின்னு சொல்லுவோம். ரத்த சோகை, ரத்தமே இல்லாமல் இருக்கிறது. லியூக்கோசைட்டோசிஸ். லியூக்கோசைட்டோசிஸ் அப்படிங்கிறது லியூக்கோசைட்ஸ், அதாவது டபிள்யூபிசியோட கவுண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம லியூக்கோசைட்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். லியூக்கோபெனியா. பெனியா அப்படின்னா டபிள்யூபிசி அதோட நம்பர் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா தட் இஸ் லியூக்கோபெனியா. அடுத்து த்ரோம்போசைட்டோபெனியா அப்படின்னா த்ரோம்போசைட்ஸ், தட் மீன்ஸ் பிளட் பிளேட்லெட்ஸ் இதோடைய நம்பர் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா த்ரோம்போசைட்டோபெனியா. அப்போது பெனியா அப்படின்னு வந்துட்டாலே வந்து தட் இஸ் டிக்ரீஸிங் நம்பர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பிளட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிளட் அப்படிங்கிறது நம்ம பாடி ஃபுல்லாமே வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குல்ல. அப்படி சர்க்குலேட் ஆகும்போது அது ரெஸ்பிரேட்டரி கேஸஸான ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அண்ட் இட் வில் டிரான்ஸ்போர்ட் அ டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஸோ ஃபுட் மெட்டீரியல்ஸ் டைஜஸ்ட் ஆகி அதில் இருக்கிற வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பாடி ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது டு டிஃப்ரெண்ட் பாடி செல்ஸ். And it also help in the transport of hormones, and it help in transport of nitrogenous excretory products like ammonia, urea and uric acid. ஸோ பிளட்டில் 3 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம், ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளட் பிளேட்லெட்ஸ். இதில் டபிள்யூபிசி அப்படிங்கிறது நம்ம பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏதாச்சும் ஒரு ஃபாரின் ஏஜென்ட்ஸ் நம்ம பாடிக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதே இந்த டபிள்யூபிசி தான். இட் வில் ஃபைட் அகெயின்ஸ்ட் தட். ஸோ இட் ஹெல்ப் இன் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் பாடி அண்ட் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் அ டிசீஸ். அண்ட் இந்த பிளட் அப்படிங்கிறது பஃபரை ஆக்ட் ஆகி நம்ம பாடியோட பிஹெச் அண்ட் பாடி டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுது. அண்ட் இட் ஆல்சோ மெயின்டைன் த ப்ராப்பர் வாட்டர் பேலன்ஸ் இன் த பாடி. ஓகே, அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோவில் பிளட்னா என்ன, பிளட்டோட காம்பனன்ட்ஸான பிளாஸ்மா அண்ட் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸில் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளட் பிளேட்லெட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் ஆல்சோ பிளட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த கான்செப்ட் கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டு கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தம்ஸ் அப், ஷேர் அமாங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ண அதர் வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸோட லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். இங்கே கோ தேர் அண்ட் செக் இட். இந்த இயர் நான் கிளாஸ் 10 வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். இது வரைக்கும் நான் முன்னாடி போஸ்ட் பண்ண கிளாஸ் 6 to class 9 வந்து எல்லாமே என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. யூ கேன் கோ தேர் அண்ட் see it. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கடுத்து வரக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.